வாங்க பாஸ். வாழ்க வளமோடு. பாஸ் வாழ்க வளமோடு. எங்க தெருவுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. என்ன வாழ்க வளமுடன்? என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, வாங்க பாஸ். பாஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலமா தமிழா? இது ஆங்கிலமா தமிழான்னு ரெண்டும் கலந்தது. ஓ, அப்ப இரு கலவையோ? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க கேட்டதுனால கேட்கிறேன். சரி, தமிழன் 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 அப்படின்னு ரொம்ப பேரு. டேய் துர்ராஜே, ஒன்னும் சேர்த்தான் கேட்கிறேன். நான் தான் தமிழன், நான் தான் தமிழன், தமிழை வளைக்கிறேன்றாங்களே, இந்த தமிழை அழிக்கிறவன் யாரு? உன்னைத்தான் கேட்கிறேன். அவர் தமிழை அழிக்கிறவன் தமிழன் தான். ஏன்னா தமிழை சரிவர யாரும் பேசுவது கிடையாது. எதுக்கு சொன்னா, ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலம் மட்டும்தான் பேசுறேன். ஆமா. ஹிந்தி பேசுறவன் ஹிந்தி மட்டும்தான் பேசுறேன். தெலுங்கு பேசுறவன் தெலுங்கு மட்டும்தான் பேசுறேன். பிற மொழி கலக்காமல் பேசுவதுதான் நம் மொழியை காப்பது. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் எல்லா மொழியும் கலந்து பேசுறேன். எப்படி பேசுறேன்? ஹலோ, கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணுங்க. கலவை. இன்னைக்கு கோயிலில் பார்க்குற முத்துமாரன் கோயிலில் கூட்டம் போடாதுங்க, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஏன் கொஞ்சம் வேகம் போங்கன்னு சொல்லக்கூடாதோ? மூவ் பண்ணுங்கன்னா இது என்னடா அது? அதை மட்டும் இல்லைங்க, மூவ் பண்ணுங்க, அப்படி நிற்காதீங்க. போங்க, க்ரௌடு ஓவராக இருக்கு. க்ரௌடு ஓவராக இருக்கு. கூட்டம் கூட இருக்குன்னு சொன்னா என்ன கேட்குறேன்? முன்னாடி நகர்ந்து போகணும்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அயல் நாடு போறாங்க, அவனுக்கு தமிழ் தெரியும், நாமளுக்கு தமிழ் தெரியும். இவன் தமிழ்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச உடனே தமிழ்ல பேசினா பிரச்சனை இல்லை, அவன் இந்தியில பேச ஆரம்பிச்சிருவேன். இவன் தான் தமிழ்ல தெரிஞ்சு போச்சுல்ல, தமிழ்ல தெரிஞ்ச உடனே தமிழ்ல பேசலாம் இல்லையா? அது மாதிரி யாமருந்த மொழிகள்ல தமிழ் மொழி போல் எதுவும் கிடையாதுன்னு என்ன ஒரு காரணம்னா, இதை சொன்னவன் யாரு? இப்ப இது ஒரு என்ன காரணம்னா, இப்ப தமிழ் ஆங்கில மொழிங்கிறது எல்லாம் கத்துக்கலாம், எல்லாரும் கத்துக்கலாம். அதே மாதிரி இந்தி எல்லாம் கத்துக்கலாம். தாய்மொழி தமிழை நாமளை தவிர மற்ற யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் மொழி நம்ம உயிர் வச்சுக்குங்க, வேணான்னு சொல்லல. நம்ம கண்ணு உசுறு கிட்னி எப்படி வேணா வச்சுக்க, சரி, நம்ம தமிழ் தான், நான் வேண்டான்னு சொல்லல. பிற மொழிய நம்ம கத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா பாரதியாரே சொன்னான், சொன்னீங்க, யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் கிடையாது. பாரதி என்ன சொன்னா மத்தியில, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம்னா, அப்ப பாரதியே பல மொழி கத்திருக்கான். கத்ததுனாலதான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா, அப்ப எல்லாம் கத்துக்கிட்டதுனாலதான் இது நல்லா இருக்குன்னு சொன்னேன். கத்துக்கணும் தவறு கிடையாது, அதைத்தான் நானும் கேட்கிறேன். கத்துக்கணும். கலவையும் கத்துக்கிறா, இதுக்காண்டி கலவறதா? இதைத்தான் சொன்னேன், கத்துக்க. இல்ல இன்னொன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாரும் வேற மொழி கத்துக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல இப்பவே வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்குறேன். முடிஞ்சு போச்சு. கட்டட வேலையிலேருந்து நாற்று நடுறதுலேருந்து அம்புட்டு வேலையும் பார்க்குறேன். கொத்தனார் வேலையிலேருந்து அவன் தான் பார்க்குறேன். அவனை வேலை வாங்கணும்னா நமக்கு ஹிந்தி தெரியணும், இல்லைன்னா வேற வழி இல்லை. அது மட்டும் இல்லைங்க, படிச்சுட்டே ஆகணும். இதுக்கு தப்பு யாரு மேலங்கிறீங்க? நம்ம மேலையா அவங்க மேலையா? தவறு நம்ம மேலையா அவங்க மேலையா? இப்போ நீங்கள் என்னை வாயை பிடுங்குறீங்க. ஏதாவது சொல்ல இல்ல, தவறு கிடையாதுங்க. நத்தாமரை குளத்திலே நல்ல சேர்ந்தவர்கள் கத்தாரை கத்தாரை கவரன கற்பிலார் மூர்க்கரை மூர்க்கர் முகப்புற முதுகாட்டில் காக்கை. வேற மாதிரி போனோம்னா வேற மாதிரி கொண்டு வருவோம். இது வேணாம், நம்ம கதைக்கு என்னவோ அதை மட்டும் செய்வோம். என்னை பொறுத்தவரை எல்லா மொழியும் கத்துக்கிறதுல தப்பு இல்ல, மறுக்கிறது அறிவை வளர்க்கறது தப்பு இல்ல. அதை கொண்டு வந்து ரொம்ப தெரிஞ்ச கூடாது. அதான் எதையுமே இப்ப விரும்பி வேமச்சப்பட்ட என்ன ஆகும்? இருக்க ஆரம்பிச்சிடும். விரும்ப ஆரம்பிச்சா வேணும்னா தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்கிட்டா 10 உருவை பொழப்ப. எதுவுமே கட்டாயம் தேவையில்லை. இல்லைன்னா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுவேன். சரி, அழகா பேசுறீங்க. இந்த தமிழ் தமிழ் தமிழ்னா அமுழ்ந்து அமுழ்ந்து வரும். தமிழ் தமிழ் என்றால் அம்மா வர பேசுறீங்களே, தாங்கள் யாரோ? நான் கேட்கணும். அத எதுக்கு யாருன்னு? ஏன் சட்டம் இருக்கா? சட்டம் இல்ல, அப்புறம் இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. ஓஹோ, இடம் உங்களுடையதோ? ஆமா, நீங்க வந்தவரு. சரி, வந்தவரை நான் தானே கேட்கறேன். வந்தவங்க நானு, இருந்தவங்க நீங்க. அவன் வந்தவங்க யாரு வந்தாலும் வாங்க யாருன்னு கேட்கணும் முறை. ஓ, அப்படியா? சரி, கேளுங்க. அதான் யாருன்னு கேட்டேன். கேளுங்கன்னு
கேளுங்கன்னு. அதான் யாரு அதத்தான் கேளுங்கன்னு. ரைட்டு. சனி ஏன் ஜர போடுறேன் போடணும்ல. இல்லங்க, உங்களை யாருன்னு கேட்டேன். கேட்கணும்ல. ஏன் கேட்கணும்? தெரிஞ்சுக்க. இடம் போட்டு. ஆமா. வந்தவன் நானு. ஆமா. வந்தவன் தான் அங்க இருந்தவன் கேட்கணும். ஆமா. இடம் கொடுத்தானே. வந்தவன் நான் தானே. கேட்டா தானே பதில் வரும். கேட்கணும் இல்லையா? அதான் கேளுங்கன்னு. என்ன பாக்குறீங்க? ஏப்ப நான் சரியா தானே கேட்கறேன், ஒன்றும் தப்பா இல்லையா? நல்லா ஏத்துங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். கேட்கணுமா இல்லையா? இங்க இருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிய, என் மேல தப்பு இருக்கா? நான் கேட்டு அப்ப ஏன் மேல தப்பா? யாருன்னு கேட்டேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க சொன்னா தெரிஞ்சுக்குவீங்களா? அதுக்காகத்தான் வந்திருக்கேன். முடியாது. ஏன்? சொல்லு கண்ணுக்கு தெரியுமா? சொல்லு காதுக்கு தான் கேட்க தானே. சொல்லு காதுக்கு கேட்கு, கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஆஹா. அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? காதுல கேட்டா உணர்ந்துக்க முடியும்ல. விவரமா பேசுறீங்க. ஆண்டாம் படைப்பு இருக்கு, கால் இருக்கா? இருந்தா ஏன் படைச்சேன்? காலை ஏன் படைச்ச ஆண்டவன்? நடக்கிறதுக்கு. கை ஏய் ஒரு செய்கையே சரியில்லை. இல்ல எதுக்காக? எடுக்க கொடுக்க. ஆமா. மூக்கு சுவாசிக்க. கண்ணு பார்க்க. வாயு பேச. காது கேட்க. காலுக்கு நடக்கிற வேலை. ஆமா. கைக்கு எடுக்க கொடுக்க. ஆமா. மூக்கு சுவாசிக்கணும். ஆமா. கண்ணு பார்க்கணும். ஆமா. வாயு பேசணும். ஆமா. காது கேட்கணும். ஆமா. தானே இயல்பு. அதான் உண்மை. நீங்க கேட்க வந்தீங்களா, பேச வந்தீங்களா, இல்ல பார்க்க வந்தீங்களா? கேட்க வந்தீங்களா, இல்ல என்ன பார்க்க வந்தீங்களா, என்கிட்ட பேச வந்தீங்களா? என்ன மூச்சு உருகில்? உங்கள்கிட்ட கேட்கத்தான் வந்தேன். சரி கேளுங்க. யார் நீங்கள்? அதைத்தான் கேளுங்க. என்னையா ரொம்ப நம்ம தான் கேட்டுருக்கேன். அதைத்தான் யாருன்னு கேட்டேன். யாரு எதிர கேட்பீங்க? ஹலோ, வாயில தான் கேட்டிருக்கேன். அப்ப காது கேட்குமா? காது கேட்காதா? காது கேட்குமே. கேட்கணும்ல. கேட்கிற சக்தி காதுக்கு தானே உண்டு. எது? கேட்கிறது காது, பேசுவது வாயு, பார்ப்பது கண்ணு. கேட்கத்தானே வந்தீங்க, கேளுங்க. நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். ஹலோ, நான் இப்ப சரியா தானே பேசியிருக்கேன். நீங்க நான் தான் யாரு அப்படி கேட்கணும். எதுல? இல்ல எதுல? என்ன எதுல? என்ன என்னது? இல்ல யாரு கேட்கணும்னா வாயில கேட்பீங்களா, காதுல கேட்பீங்களா? வாயில தான் கேட்கணும். வாய் கேட்குமா? வாய் பேச முடியுங்க. ஹலோ. ஆஹா, நீங்க அப்படி வர்றீங்க. வேற வாய் பேசு, காது கேட்கும்னா என்ன வேணும்? வாய் பேசு, காது கேட்கும்னா அப்படின்னா இங்க இருங்க. என்னங்க? காது கேட்குங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட காதுலயா அப்ப காது கேட்காதா? காது கேட்க. அப்ப நான் சொல்றது நீங்க எப்படி கேட்பீங்க? இருங்க. நம்மள ஏய் துர்ராஜ், நீ தாண்டா விமிச்சு எழுதி விட்டுருக்க. இங்க இருங்க. காது கேட்குங்க. சரி கேட்கும்ல. அப்ப கேட்க சொல்ல வேண்டிய நானா வேண்டாக்கிறேன்? காது கேட்கும்னா அப்ப கேட்கவே கேட்க சொல்ல வேண்டியா? காதுல இப்படி கேட்க முடியாது. நீங்க யாருன்னு? அப்ப நீ எப்படி கேட்ப? காது கேட்காது, கேட்க முடியாது, நீங்க எப்படி கேட்பீங்க? காதுல தான் கேட்பேன். அப்ப கேளுங்க. அதாவது என்ன தாவது? எது குதிக்குது? காது கேட்கும்னா எப்படி கேட்கும்னா, எப்படி கேட்கும்? நீங்க பேசுவது என் காது கேட்கும். சரி. நான் பேசுவது உங்கள் காது கேட்கும். ஆமா, அப்படி கேட்குமே தவிர நான் பேசுறது உங்க காது கேட்கும், நீங்க பேசுறது ஏன் காது கேட்கும். நீங்க எப்படி கேட்பீங்க? எனக்கு காது கேட்காதியா? டேய் அப்ப செகட நான் செகடு பே. ஏய் யோயா, நான் ஊமை. டேய் ஊமை எப்படி பேசுவாங்க? வாயா. எனக்கு வாய் பேச. ஏய் வாயா. பேச வர
வராதியா? எனக்கு வாய் பேச வராது. பேசாதன்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் ஒரு ஊமை. ஊமை எப்படி பேசுவேன்? நான் ஒரு காரியக்கா செலுத்து எப்படி கேப்பேன்? இங்க வாயா. அப்புறம் இப்படி போட்டு ஓத்திரி பண்ணி என்ன பண்றது? பாபா வீட்டுக்கு பாபா போனா நீங்க தொங்கு, நானும் தொங்கணும், தொங்கிட்டே கிடக்க வேண்டியதா? அங்கேயும் தொங்கணும் இங்கேயும் தொங்கணும் அப்புறம் போட்டு இல்லையா? சரி, இப்ப நான் என்ன தெரியுமா ஏன் அழுகுறீங்க? சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழக்கூடாது. நீங்க சகலகல வல்லவர், எந்த வேடத்தை கொடுத்தாலும் நான் கூட தன்மை உடைத்தவர். நீங்க போய் இப்ப அழுகலாமா? அதுக்கு எப்படி போட்டு நம்மள படுத்தலாமா? ஏய், நான் என்ன பண்ண இப்ப? அப்புறம் காக்குமா கேக்குமா? கேட்கணும் பார்க்கணும் பேசணும் சொன்னோம் இல்லையா? கேட்கணுமா இல்லையா? இப்ப யாரு கேக்குறீங்க? ஆமா, நீங்க யாரு முதல்ல? என்ன கேக்குறீங்க? நானா? நானா? அப்படின்னா நான்தா. அதான் யாருன்னு? நான்தா. நான் தானே. யாரியா? வீரத்தேவன். கேட்டனா? கேட்டனாவா? கேட்டதுனால சொன்னேன். என்ன கேட்டேன்? யாருன்னு கேட்டியா? இப்போ அத்தன் கேட்கற யாரு நீங்க? என்னமோ நான் தான் ரெண்டு பேரும் சரியா தான் பேசுறோம். நான் நம்பிராஜன். நம்பிராஜன் கேட்டனா? என்ன யாருக்கு பிறந்தனு கேட்ட? நம்பிராஜனுக்கு பிறந்தனு சொல்ல. நான் என்ன கேட்டேன்? நீங்க யாருன்னு கேட்டேன். தெரியல. தெரியாம வர முடியுமா? அத கண்ணு வந்துட்டேன் போறேன். என்னையா இங்க வாப்பா. என்ன எதை பார்த்தாலும் கோச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்க? எதை பார்த்தாலும் சரி, யாரப்பா நீ? யாரப்பா நீ? யாரப்பா நீனா? நான் என் பிள்ளைக்கு தான் அப்பேன். யார் பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு நீ அப்பனா? என்ன ஊர் உலகமே அத்தானே சொல்லுது. எப்படி? என் பிள்ளைக்கு நான் தான். நீ குழந்தை பத்தியா? குழந்தை யாரு பத்தா? ஐயோ, குழந்தை பெத்தது யாரு? நீயா இல்ல உன் மனைவியா? என் பொண்டாட்டி. அப்புறம் எப்படி உன் முண்டாட்டி பத்த பிள்ளைக்கு நீ எப்படி அப்பேன்? சாமியார்னா இது கூட தெரியாம இருக்கேன். என்னது புள்ள பெத்தது? துராஜே, உன்னிட்டு தான் அவ்வளவு நம்பளம் எனக்கு. புள்ள பெத்தது? புள்ள பெத்தது என் பொண்டாட்டி. சரி, ஆனா நான் தான் அப்பா. அது எப்படி பண்ணு? பெத்தது பந்தா இருக்கு. இந்த ஜாமம் ஜாமா வச்சிருக்காரு, ஆல்ரவுண்ட் ஜாமா. யாச்சது? அந்த கம்பு வச்சிருக்கீங்க. யாச்சு கம்பு தானே இருக்க? நீங்க வச்சாலும் போட்டு கம்பு, நான் வச்சிருக்கேன் கட்டு. ஏன் கட்டு? வேற ஆள்கிட்ட கட்டு, வேற ஆள்கிட்ட கட்டு. பெத்தது நீங்களா? உன் மனைவி தானே? நீங்க எப்படி அப்பா? அதாவது சொல்லுங்க. பெத்தது என் பொண்டாட்டி. சரி, பிறந்தது எனக்கு தான். அப்ப உன் மனைவி பெக்கல பண்ணிதான் பத்தியா? ஐயோ, அவதாயா பெத்தா. அப்ப அவ பத்தா நீ யாரு சொல்ற? சும்மா அப்படி பப்பா. வேற எப்படி? நான் நீங்க என்ன பண்ணீங்க? இது எப்படியா பப்ளிக்ல சொல்றது? ஏன் சொல்லக்கூடாது? ஹலோ, என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஏமியா? நான் வந்து அத்தா என்னை ரொம்ப மாட்டி விடுறாப்புலத்தா. நான் இது ஏதாவது சொல்லி நீங்க என்னை விளக்கமா திட்டு அடிக்கிறதுக்கு என்ன? அதெல்லாம் அடிக்க மாட்டேன். நல்ல மக்கள். விளக்கமா இருக்கிற விலைக்கு உங்களை விளக்கமா தாள் அடிப்பாரோ? ஓப்பா, அதோட கேவலமா. ரொம்ப நன்றி மிஸ்டர். சரி வாங்க சொல்லுங்க. அதாவது என்னுடைய உழைப்பால் நீங்க உழைப்பு, என் பொண்டாட்டியுடைய ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். நடவு நடணும், விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணும்போது ஒரு ஆடவன் உழுக ஆரம்பிச்சிருவாரு, ஆண்மகன் உழுவாரு. பெண்மணி என்ன பண்ண? நடவு நடுவாங்க. அப்ப உயர்ந்தது என்ன? கதிர் வரும், நெல்லு வரும். அப்ப நீங்க என்ன உழைச்சிங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த உழைப்பு இல்ல இது. வேற அப்படின்னா அதாவது நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. ஏதாவது சொல்லி துறைக்கணும் இல்லையா? சொல்லுங்க. அந்த உழைப்பு இல்ல இது. வேற நானும் என் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம்ல. ஓஹோ, இப்பதான் யார? உன் மனைவிய நீங்க கல்யாணம் பண்ணியாச்சு. உங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு? புருஷ பொண்டாட்டி தானே. பிள்ளை எப்படி வந்தது?
கல்யாணம் பண்ணியாச்சு, கணவன் மனைவிங்கிற உறவு, குழந்தை இருக்கா? இப்போ வர்றேன். அத்தா நீங்க ஒன்றும் பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். என்ன சிப்பு, நான் இமிஷப்படுறது உனக்கு நக்கலா இருக்காங்க. இங்கே அத்தாச்சி. அத்தாச்சி, அதாவது நானும் என் பொண்டாட்டியும் அச்சாச்சி எங்க சிக்கப்பட பேசாம கல்யாணம் பண்ணி சரி தாலி கட்டுங்க. இரு அத்தாச்சி பேசாம. நாங்க 2 பேரும் அன்னைக்கு இரவு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? இப்பதான் வர்றீங்க. அதான் உண்மையும் கூட. கணவன் மனைவிக்கு இரவு முதல் இரவு நடக்கக்கூடிய யார் யாருக்கு நடக்கும்? முதல் ராத்திரி எனக்கே முன்னாடிங்க தாலியை கட்டுறவங்களுக்கும் தாலி வாங்கிட்டவங்களுக்கு. பாத்தீங்களா? தாலி கட்டினது யாரு? நீங்க. வாங்கியது யாரு? என் முண்டாட்டி. இப்பதான் கதைக்கு வரீங்க. அப்ப யாரு போய் தாலியை கட்டுறாங்களோ அந்த தாலி யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்க 2 பேருக்கு ஏற்படக்கூடியது முதல் இரவு. என்ன விஷயம்? 3 முடிச்சு போடுவாங்க. முதல் முடிச்சு யார் போட்டா? அந்த 2ஆம் முடிச்சு நான் போடக்கூடாது. அது நாத்தனாமர் எங்க அக்கா. எங்க என்ன தாச்சே? எங்க அக்கா தாச்சு. முதல் முடிச்சு நீங்க போட்டீங்க. வாங்கியது யாரு? என் பொண்டாட்டி. 2ஆம் முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. அத வாங்கியது என் பொண்டாட்டி. 3ஆம் முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. அத வாங்கியது என் பொண்டாட்டி. யார் யாருக்கு முதல் இரவு? தாலி கட்டினாலுக்கு நீ சொல்றத பார்த்தா நான் எங்க அக்கா தங்கச்சி கூட்டு கொண்டு ரூம்ல வச்சுக்கிட்டு இங்க வர அண்ணன் எப்படி சரின்னு பாருங்க காமிச்சு. நான் அப்படியே சொன்னேன். அத்தாச்சி எங்க எம்எல் தப்பு இல்ல, அந்த ஆள் பண்ற வேலை தான். சரிங்கண்ணே, நான் யார் தெரியுமா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன், கனிப்பிரியன் கண்ணன், கரகர பிரியா சுந்தரமா, நிரப்பிரியா ருத்ரா, ஓதுர நிரோத் பிரியா எல்லாம் தெரியும் எனக்கு. எது என்னது? என்னமோ சொல்லிக்கல. கரகர பிரியா சுந்தரமா, நடரப்பிரியா ருத்ரா, ஓதுர பிரியா குண்டகரா, கனிப்பிரியா கந்தா, கலக பிரியா நாரதா என் பெயர். தெரியும், நோட்டீஸ்ல போட்டுருக்கு, பார்த்தேன். யாரும் பிரச்சனை இல்லை. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? ஏரியா அத்தாச்சி சொல்லிடுவா. எங்க அப்பா யார் தெரியுமா? நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏரியா தலைவருமே. ஏரியா மலை ஏரியா? மலை பகுதி. ஓஹோ, மலை பகுதி. ஏரியா பகுதி. நம்பிராஜமே. ஓஹோ, நம்பியார் மகனா நீ? நம்பியார் மேல எம்ஜிஆர் மே. ஏய், நம்பிக்கை தம்பி மகனோ? நம்பிக்கை தம்பி மகனா நம்பிராஜன் பெரிய பையனா? என்ன தாச்சே? டேய் ஐயா, அவங்களே வெட்டியோட போறன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லுவேன், கரெக்டா சொல்லுவேன். போய் சொல்லாத உங்களுக்கு. அது பாவம் தலை கீழ போட்டுச்சு. சரி, என்ன செய்றீங்க? நான் என்ன செய்றேன்? ஒண்ணும் சும்மா தான் இருக்கேன். 2 வருஷமா சும்மா தான் இருக்கேன். இப்படியே வாழ கடவுது. இனிமேல் அப்படித்தான். புராண புயல், இதிகாச சுடர், கவி சூறாவளி, நாடக உலகின் மன்னன் அண்ணன் ஹரிகரன் அவர்களை பாராட்டி பெங்களூரை சேர்ந்த அருமை மகன் அடைக்கப்பன் சார்பாக ரூபாய் 201 மீண்டும் பரிசாக வழங்கியுள்ளார்கள். ஏற்கனவே 501. இதோட 2001 ரூபா வந்திருக்கும் கணக்கு. என்னது கணக்கு தெரியுமா தெரியாதா? பலவாத்திய மன்னன் வணக்கம். பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் பெங்களூர் துரைராஜ் சித்தப்பா அவர்களுக்கு எனக்காக அன்பு மகன் அடைக்கப்பன் அவர்கள். உன் சித்தப்பாக்கா உனக்கா? எனக்கு தான், அவருக்கு நான் சித்தப்பா. அப்ப நம்ம 2 பேருக்கு மகன் தானே? ஆமா, எனக்காக ரூபாய் 501 பரிசாக வழங்கியுள்ளார்கள். பரிசுகளை வாரி வழங்கிய அருமை மகன் அடைக்கப்பன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் இருவரின் சார்பாக என் அன்பு மகன் அடைக்கப்பன் அவர்களுக்கு நான் அண்ணன் இல்லை, உனக்கு நானும் சித்தப்பன் தான். துறை எப்படியோ அப்படித்தான் நானும். நாங்கள் 2 பேரும் ஒரு தாய் வயிற்றுல தான் பிறக்கலையே தவிர நாங்கள் சகோதரங்க தான், சக உதிரன்கள். அதனால பாசம் ஒரு ரத்தத்தில் ரத்த பாசம்னு சொல்லுவாங்க. அதனால என் அன்பு மகனுக்கு எங்களை இருவர் சார்பாகவும் நன்றி வணக்கம். அப்புறம் தலை சொல்லுங்க. தலையா பஸ் தலைக்கு சிறப்பு இல்லையா? வெரி குட் கட்டுப்பா இருக்கு. பொம்பளை பிள்ளை 2க்கு பஸ் சரி, உருப்படி சத்தம் கேட்டுச்சு. கேட்டுச்சா? அவளை எடுபட்ட முண்டை துறை. அவளை கண்டிச்சு அந்த பிள்ளைய பேசுற. அவளை கண்டிச்சு சொன்னால சத்தம் கேட்குறா பாரு. அவனுக்குள்ள இந்த தட்டி எடுக்காத நின்றுக்கிட்டு அடிக்காதன்னு சொன்னேன். என்னது? நீ தான் கொண்டு அடிக்க சொல்லி சொல்ல. என்னையா சொல்ற? மூத்திரம். ஆடா நாராயணா, நான் அதை பார்த்த நினைச்சேன். சோ இந்த ஓசை எழுப்பப்பட்டது யார் என்று கேட்கிறேன். என் தங்கை. அப்படியா? அழைத்து வரலாமா? இதோ பார்க்கலாமா? ஆகட்டும். அதுக்கு முன்னாடி என் ஆளு கூட்டி விடுறியா? என்னை அழைத்த காரணம் குறைஞ்சிருச்சு.
என்னை அழைத்த காரணம்? மினி மா முனிவர் வந்திருக்கிறார். யாரு வந்திருக்கா? எப்படி இருக்கு பீஸ்? பீஸா? எங்க? அட பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வருகி விழலாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வருகி விழலாம் இந்த பொம்மலையில கண்டுட்டா வருகி விழலாம் அச்சா மடங்கான மறந்தாச்சா தன்னோடு தத்தாக பறந்தாச்சா அச்சா மடங்கான மறந்தாச்சா தன்னோடு தத்தாக பறந்தாச்சா என்ன மாதிரி பொண்ணுதேனா வேணாமா சாமி வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி எப்படி இருக்கு? வந்து எங்களுக்கு ஆசி தங்கச்சாமி உள்ள ஆடு அழகா பாட்டு பாடி வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல உண்டு. பிள்ளையா இருப்பா. இந்த பெண்மணி யார பண்ணி சம்மதிச்சா என்னையா சொல்லிட்டு இருக்கிற? யார பண்ணேன்னு இந்த பொண்ணு பிள்ளை யாரப்பா அப்படின்னு உங்களை கேட்குது. இதை வச்சு என்ன பண்றீங்க? இப்படியே இருந்தா சிறப்பு. ஆமா சரி இங்கிட்டு வாங்க. உங்க தங்கச்சிங்க வள்ளி இந்த கூப்பிடுறேன். அழைத்து வாருங்கள் பார்ப்போம். அம்முக்குட்டி பவுனு இங்க யாரு வந்திருக்கா? அவர் நாரதர் மாமா வந்திருக்காங்க. அப்படியா 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 படச்சல்லாம் சொல்றீங்களா? தங்க சக்கலி வெண்ணை
வாழ்க. வணக்கம் அண்ணா வணக்கம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு பல்லாயிரத்து நூறாண்டு நாங்க செட்டு பல்லு வச்சுக்குவோம். நல்லா இருக்கும். தேவைக்கு கழட்டிக்கலாம், வச்சுக்கலாம். அதுலயும் எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறீங்க பாருங்க. நம்ம இடத்துக்கு மாமுனிவர் வந்திருக்கிறார் அம்மா. தேவலோக ரிஷி. நம்ம இடத்துக்கா? நாரத பிரம்மம். நீங்க அவரை பார்த்து விட்டீர்களா? பார்த்து விட்டேன். என்ன விட்டீர்கள்? ஆசி வழங்கியிருக்கிறார். சரி, நல்ல இப்ப நானும் அவரை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். சுற்றநாரத்தால் திருமூற்றும் நாரத சுவாமிகளை அடியாள் வணங்குகிறேன். எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் தானா? வருக வாணி வைந்தரே வருக கண்களை வரம் தருக இசை மேதையே நான் முகழ் மைந்தரே லாலலா 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 நல்லாசிகள் பல தர வேண்டும் சுவாமி. வாங்க வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? இதுவரை நாங்கள் எங்களையும் அறியாமல் ஏதாவது நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தால் அப்ப இதுவரை கெட்ட வார்த்தை பேசுனீங்களா? தயவு செய்து எங்களை மன்னிக்க வேண்டும் சுவாமி. சென்று வரட்டுமா? நல்ல வெற்றி. இதை கொண்டு நான் பட்டியல் அடைக்கட்டுமா? பட்டியலே